Hi, welcome to Provoke Your Physics channel. லாஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன சேலஞ்ச் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அந்த வீடியோவை இப்போ பாருங்க. ஹாய், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் ஃபிசிக்ஸ் சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி சேலஞ்ச். உங்களால் சேரில் இந்த பொசிஷனில் உங்கள் உடம்பை முன்னாடி சாய்க்காமல் எந்திரிக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. நோ, ஏன்? Can YOU do it? பார்த்தீங்களா, அதில் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, சேரில் உட்காந்துட்டு உங்களால் பாடியை பெண்ட் பண்ணாமல் ஃபார்வேர்டை பெண்ட் பண்ணாமல் எந்திரிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிளில் ஒரு புக் எடுத்துக்குவோம். இந்த புக்கோட கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு மாஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த புக்குக்கு ஒரு மாஸ் இருக்குது, அது எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு ஃபோர்ஸ் எப்பயுமே ஆக்ட் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் அது ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி, மோஷன்ல இருந்தாலும் சரி, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது ஒன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அஃப்கோர்ஸ் பை கிராவிட்டி. இன்னொரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இப்போ இங்கே ஒரு W அப்படிங்கிற வெயிட் அப்படிங்கிற ஃபோர்ஸ் கீழே டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அப்வேர்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு பேர் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியாக்ஷன் ஃபோர்ஸும் Wவும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்கோர்ஸ் W இஸ் நத்திங் பட் mg. Gனா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம், இந்த பொருள் மூவ் ஆகாது. அதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லியிருப்பார், அன்லெஸ் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட். வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் ரெஸ்ட்ல இருக்கிற பொருள் மூவ் ஆகாது, மூவ் ஆகாத பொருள் ரெஸ்ட்ல இருக்க முடியாது. சரி, இப்போ இங்க நம்ம சேலஞ்சுக்கு வருவோம். இத சேரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சேர்ல ஒரு பர்சன் வந்து உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அவர் உட்காந்துருக்கிற போது W, நான் இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி W is equal to mg அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து இவருக்கு இங்கே ஆக்ட் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் அக்கார்டிங் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் அப்வர்ட்ஸ், அப்வர்டில் ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் இவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கும் அப்படின்னா இட் வில் பி லையிங் அலாங் த சேம் லைன். சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதே லைன்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் சோ இங்க ஆரும் டபிள்யூவும் ஈக்குவலா இருக்கு. எக்ஸ்ட்ராவா அவரால் ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா ரெண்டு ஈக்குவல் ஆயிருக்கு. பட் வென் ஹி பெண்ட் ஃபார்வர்ட், இவர் கொஞ்சம் பெண்ட் பண்ணாரு அப்படின்னா அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வில் பி லையிங் பிஹைண்ட் ஹிஸ் லெக். அப்ப என்னவாகும், ஆர் வில் பி கிரேட்டர் தென் mg அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ அவரால் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும், அந்த ஆக்சலரேஷன் கிராவிட்டியை வந்து அவர் ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அவரால் எந்திரிக்க முடியும். இந்த விஷயத்தை வந்து நான் வந்து அனிமேட்டடா ஒரு வீடியோலயே நான் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. Wait, why can't I stand up? When I sit straight, my center of gravity is behind my feet, so I can't balance. When I bend forward, my body balances. Now I can stand. Balance equals center of gravity over your feet. அந்த அனிமேட்டட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.